கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். சாத்தானை பற்றி வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு பல சுபாவங்கள் இருக்கிறது. இதுல வகை தேடி சுற்றி திரிகிறதான அந்த சுபாவத்தை தியானிக்க முடியாத வந்திருக்கிறோம். இதுல இருக்கிற சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். பல முகாந்திரங்களை கொண்டு எங்களுக்கு விரோதமாக வருகிறதான இந்த பிசாசின் ஆவி உடையவர்களிடத்திலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு ஆலோசனை தாரும். உங்களுடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வகை தேடி சுற்றி திரிகிற இந்த பிசாசை எப்படி மேற்கொள்ளலாம் என்று அதற்கு ஆலோசனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழிப்போடு இருக்கும் பொழுது இப்படி வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசுக்கும் அந்த பிசாசின் ஆவி உடைய ஜனங்களுக்கும் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். பிசாசு நேரடியாக நம்மிடத்துல வரமாட்டான். அந்த பிசாசின் ஆவி உடையவர்கள் அப்படியே நம்மிடத்துல வந்து என்ன முகாந்திரம் கொண்டு இவர்களை எதிர்க்கலாம், பகைக்கலாம், சண்டை போடலாம், எப்படி இவர்களை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிவான். எப்படியாவது வாயின் வார்த்தையினாலோ செயலினாலோ ஏதாவது ஒரு காரியம் கிடைக்குமா என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி என்று சொன்னால் இது சந்தர்ப்பம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் கிடைத்தால் கூட அதை பிடித்து கொண்டு வாயின் வார்த்தைகளினாலே குற்றம் கண்டுபிடிக்க, செயல்களின் மூலமாக குற்றம் கண்டுபிடிக்க நம்மை சுற்றி 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 வருகிறான். இந்த பிசாசின் சுபாவங்கள் பல உண்டு. அதில் இதுவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை பற்றி சொல்லும் பொழுது நாம் தெரிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து விழிப்போடு இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், எதிராளி என்று சொன்னால் சத்துரு, பிசாசு தான் நமக்கு சத்துரு. ஏன் அவனுக்கு நமக்கு சத்துருவாக இருக்கிறான்? தேவனுக்கு அவன் சத்துரு. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அவன் சத்துருவாக இருக்கிறான். அவன் எப்படி வருகிறான் என்றால் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் அப்படியே நம்மை பட்சித்து அப்படியே விழுங்கி போடுவான். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அழித்து நம்மை அப்படியே விழுங்கி போடும்படியான பொல்லாத பிசாசு கர்ஜிக்கிறவனாக இருக்கிறான். கர்ஜிக்கிறது என்று சொன்னால் சத்தமிடுகிறது. இந்த சத்தமிடுகிறதுல பார்க்கும் பொழுது ஒரு சிங்கம் கர்ஜித்து அப்படியே சத்தமிடும்போது அந்த சத்தத்திலேயே மற்ற விலங்குகள் அப்படி நடுநடுங்கி நின்று விடும். இது ஓடி போய் அதை அடித்து கொன்று விடும். இப்படித்தான் இந்த பிசாசும் சரி, பிசாசின் ஆவி பிடித்தவர்களும் வேகமாக கத்துவார்கள். அந்த கத்தி அப்படியே அவர்கள் செய்கிற ஆர்ப்பாட்டம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு பலவீனப்படுத்திவிடும். அதுதான் பிசாசுடைய தந்திரம். பிசாசு மிகுந்த தந்திரம் உள்ளவன். அப்படி இவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். பிசாசுடைய சுபாவமே எப்படி என்று சொன்னால் இப்படி சுற்றித் திரிகிறது தான் பிசாசுடைய சுபாவம். கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று பிசாசை பற்றி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசின் ஆவி உடையவர்களும் கூட சுற்றி கொண்டே இருப்பார்கள். கால்கள் ஒரு இடத்துல இருக்காது. இங்கும் அங்கும் சுற்றி திரிந்து எல்லா இடங்களிலும் போய் என்னென்ன இடத்துல என்னென்ன செய்தி நடக்கிறது,
அதை எல்லாருக்கும் போய் ஓடி போய் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதுவும் பிசாசினுடைய சுபாவம். பிசாசினுடைய சுபாவம் பிடித்தவர்கள் ஒரு இடத்திலே ஒரு நிமிடம் உட்கார மாட்டார்கள். இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களை ஒரு இடத்துல பார்க்க முடியாது. ஒரு இடத்துல உட்கார்ந்தால் அவர்களிடத்தில் இருக்கிற குறைபாடுகள் தெரிந்துவிடும். மற்றவர்கள் கேள்வி கேட்பார்கள். அவர்களால் பதில் சொல்ல முடியாது. எனவே அதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இங்கும் அங்கும் ஓடி ஒளிந்து கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு வேலையை அவர்களாகவே போட்டுக்கொண்டு அலைந்து கொண்டே இருப்பார்கள். இது பிசாசினுடைய சுபாவமாக இருக்கிறது. இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? யாரையாவது எதையாவது குற்றம் கண்டுபிடித்து அவர்களை குற்றப்படுத்துகிற ஆவி பிசாசுக்கு உண்டு. பிசாசு மற்றவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறவன். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு சொன்னார், உன்னுடைய கண்களில் இருக்கிற பெரிய உத்தரத்தை விட்டுவிட்டு உன் அயலான் இடத்திலே அவனுடைய கண்களிலே இருக்கிற சின்ன துரும்பை நீ பார்க்கிறது என்ன என்று. இது குற்றம் கண்டுபிடிக்கிறது பிசாசுடைய சுபாவம். குறை சொல்லுகிறதும் பிசாசுடைய சுபாவம். எவ்வளவு நன்றாக கவனித்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுவார்கள். நன்றாக சமைத்து போட்டாலும் சரி, நல்ல நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுத்தாலும் சரி, அன்பாக பேசி உபசரித்தாலும் சரி, அதில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நல்ல உணவு செய்து கொடுத்தால் கூட இது ஒரே எலும்பாக இருக்கிறது. நல்ல ஒரு மாம்சம் வாங்கி நல்ல ஒரு உணவை தயாரித்து கொடுத்தால் இது ஒரு எலும்பாக இருக்கிறது. இந்த மீன் ஒரே முள்ளாக இருக்கிறது. இதுல உப்பாக இருக்கிறது. இதுல காரமே இல்லை. நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள், அதனாலதான் ஏனோ தானோ என்று சமைத்து கொடுக்கிறீர்கள். இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் பிசாசு நம்மை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்து யோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொன்னான். பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறது தான் பிசாசனுடைய ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன் இவன் சுற்றி திரிகிறான் என்று சொன்னால், இப்படி சுற்றி திரிந்து எங்காவது யாராவது ஏமாறந்தவன் இருக்கிறானா, அவனை எந்த வழியிலே கெடுக்கலாம், எந்த வழியிலே அவனை குற்றப்படுத்தலாம், எந்த வழியிலே விசுவாசத்தை விட்டு வழி போக முடியாத செய்யலாம் என்று வகை தேடி சுற்றி திரிக்கக்கூடிய ஒரு ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. சரி, இப்பொழுது சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது யார் என்று பார்த்தா, விழுந்து போன தேவ தூதர்கள் தான் பிசாசு சாத்தான் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த தேவ தூதர்கள் யார், அவர்கள் எப்படி உண்டாக்கப்பட்டார்கள் என்பதை பல செய்திகளிலே நாம் தியானித்திருக்கிறோம். இப்பொழுது சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவருடைய வசனத்தின்படி செய்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு பண்பு இருக்கிறவர்கள் தான் தூதர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் அவருடைய விருப்பத்தின்படி செய்யாத தூதர்களை கர்த்தர் பரலோகத்தில் இருந்து கீழே தள்ளிவிட்டார். அந்த ஆவிகள் தான் இங்கே பிசாசுகளாக சாத்தானின் தூதர்களாக உலாவிக் கொண்டிருக்கிறது. அடுத்து சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் தேவன் செய்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த தூதர்கள் காற்றுகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரீரம் நம்மை போல மாம்ச சரீரம் தூதர்களுக்கு கிடையாது. ஏன் என்றால் சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் கர்த்தருடைய வாயின் வார்த்தை வானத்தை பூமியை உண்டாக்கினாலும் இந்த சர்வ சேனைகள் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே உண்டாக்கப்பட்டது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கூட வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. சரி, இந்த சர்வ சேனைகள் என்று சொன்னால் யார் என்று பார்த்தா, சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவித்து இணங்காதபடிக்கு
உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி இந்த தேவ தூதர்கள் கூட அது சர்வசேனைக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய சொற்படி கேட்கின்ற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்கள், அந்த தூதர்கள் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. இப்படி சர்வசேனையாகிய தூதர்களே என்று வேதம் கூறுகிறது. அப்படியானால் தூதர்கள் கூட சர்வசேனைக்குள்ளே அடக்கம். இந்த தூதர்கள் ஏன் கீழே தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் கூறுகிறது, சாத்தான் என்று இப்போது சொல்லப்படுகிற இவன் தேவ தூதனாக, பிரதான தூதனாக தேவனோடு கூட தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் வானத்திலே இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது தேவன் இவனுக்காக ஒரு சிங்காசனத்தையும் ஆளுகையும் கொடுத்திருந்தார். அதையெல்லாம் விட்டுவிட்டு இவன் கால்கள் அலைகின்றவன் அல்லவா, அதை விட்டுவிட்டு வானத்துக்கு ஏறினான். அங்கே போனால் எருசலேம், சீயோன் போன்றவைகளை பற்றிய செய்திகளை எல்லாம் அவன் அறிந்து கொண்டான். இதெல்லாம் மனிதர்களுக்காக கர்த்தர் உண்டு பண்ணுகிறார் என்று சொன்னதும், இந்த மனிதர்களுக்கு இது கொடுக்கக்கூடாது, நமக்குத்தான் இதெல்லாம் வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவு செய்தான். முடிவு செய்து என்ன செய்தான், நான் வானத்துக்கு ஏறுவேன், ஏற்கனவே இருக்கிற இடத்தை விட்டு அதற்கு மேலே இருக்கிற உன்னதங்களுக்கு, உன்னதமான வானங்களுக்கு ஏற வேண்டும் என்று சொல்லி அவன் கால்கள் அலைந்தது. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். இவனுக்கென்று ஒரு சிங்காசனம் இருந்தாலும் அது தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. தேவனுடைய நட்சத்திரங்கள் என்று சொன்னா தேவனுடைய ஊழியக்காரர்கள், சுடர்விட்டு எரிகிற நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நட்சத்திரங்கள் தான் சீயோன் என்ற அந்த இடத்துல 1,44,000 தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஒளி வீசுவார்கள். அதனால் அவன் சொல்கிறான், இந்த நட்சத்திரங்களுக்கு, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன். இந்த வடபுறங்களில் இருக்கிற சீயோன் உன்னதமான வடிப்பமான ஸ்தானம் உடையது என்று வேதம் சொல்கிறது. அங்கே போய் அந்த பருவத்தில் இவன் வீற்றிருப்பேன் என்று சொல்கிறான். மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்படியானால் உன்னதமான தேவனுக்கு விரோதமாக இவன் பேசினான், நினைத்தான். அதனாலே தேவன் அவனை அவனுடைய ஸ்தானத்தில் இருந்தும் அவன் இருக்காதபடிக்கு அவனை கீழே தள்ளிவிட்டார். அதனால கீழே விழுந்த அவனுக்கு சரீரம் கிடையாது, ஆவி. அவனோடு கூட அவனுடைய தூதர்கள் வந்து விழுந்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள், சர்வசேனைக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். நாம் இங்கே பார்க்கிறோம், சர்வசேனைகளாகிய சந்திர, சூரிய, நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடி. ஏனென்றால் அப்படி சேவித்தால் ஆத்மா கெட்டு போகும். சந்திரனுக்குள்ளே, சூரியனுக்குள்ளே, நட்சத்திரங்களுக்குள்ளே இந்த சர்வசேனைகளாக இருக்கக்கூடிய வானம், பூமி, பூமியிலும் வானத்திலும் காணப்படுகிற சகல ஜீவராசிகள், இவர்களுக்குள்ளே இந்த ஆவிகள் புகுந்து கொண்டு தன்னை வணங்கும்படியாக செய்கின்றன. ஏனென்றால் விக்கிரக ஆராதனை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அப்படி விக்கிரக ஆராதனை செய்யும் போது அந்த மனிதர்களை தேவன் தண்டிப்பார். எப்படி தண்டிப்பார் என்றால், அக்னியும் கந்தகம் எரிகிற நரகத்தில தள்ளி அவருடைய சரீரத்தை, ஆத்மாவை அழிப்பதாக வேதம் சொல்கிறது. நரகத்திலே சரீரத்தையும் ஆத்மாவையும் தள்ளி ஒருங்கி அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இப்படி பல பாவங்களை செய்யும் பொழுது, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் போன்றவற்றை செய்யும் பொழுது நமக்கு இப்படிப்பட்ட காரியம் வரும் என்பதை ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். இது குற்றப்படுத்துகிற ஆவிதான். சுற்றி சுற்றி வரும். என்ன காரியம் இவர்களை குற்றப்படுத்தலாம், எதை வைத்து இவரிடத்துல சண்டை போடலாம், சின்ன சின்ன காரியமாக இருக்கும், நமக்கே தெரியாது.
எந்த நேரத்துல எப்படி வருவார்கள், எப்படி யோசிப்பார்கள், எப்படி எல்லாம் செய்வார்கள் என்று தெரியாது. முழுக்க முழுக்க இது பிசாசின் ஆவி இவர்களுக்குள்ளே இருக்கிறது. இதுல நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரரை குற்றப்படுத்துவீரோ என்று யோபு 34:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் மற்றவரை குற்றப்படுத்தலாம். இப்படி நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று அந்த அதிகாரம் நீதிமன்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதியை பகைக்கிற ஒருவன் அவனை ஆளக்கூடுமா? ஆளக்கூடாது. அதே போல நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடி குற்றமில்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள் என்று சங்கீதம் 94:21 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக இந்த பிசாசின் ஆவிகள் கூட்டம் கூடுவார்கள். ஏன் அப்படி பிசாசின் ஆவி, பிசாசை உடைய மனிதர்கள் கூட்டம் கூடுகிறார்கள் என்றால், அவர்களுக்குள்ளே நீதி இல்லை, அநீதி உள்ளவர்கள், அநீதி நிறைந்த உலகம், கொல்லாத நாவு. காயின் ஆபேல் விஷயத்துல கூட வேதம் சொல்லுகிறது, எதற்காக தன் சொந்த சகோதரனை அவன் கொன்றான் என்றால், ஆபேல் இடத்துல இருந்ததான நீதி நிமித்தமே அவனை குற்றப்படுத்தி கொலை செய்தான். காயின் தன்னிடத்திலே நீதி இல்லாதனால தன் சகோதரனிடத்திலே இருந்த நீதியின் நிமித்தம் தேவன் அவனை கனப்படுத்தினதுனால பொறாமையாகிய எரிச்சலை கொண்டு அவனை கொலை செய்தான். இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம். நமக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறவர்கள் யார் என்று சொன்னால் அநீதி நிறைந்தவர்கள், பொறாமை நிறைந்தவர்கள். அவர்களுக்குள்ளே தெய்வ பயம் இல்லை, அவர்கள் நீதி உள்ளவர்கள் அல்ல. அதனாலே நம்முடைய நீதி நிமித்தம் அவர்கள் நம்மை பகைக்கிறார்கள். நாம் தேவனுக்கு பயந்து தேவனோடு கூட நெருக்கமாக இருக்கும் பொழுது சொல்வார்கள், ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். பார்த்து கொண்டே இருந்து அவர்கள் பொய்யின் மேல் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாம் பொய்யே சொல்லாவிட்டாலும் கூட, பொய் சொல்லுகிறாய், நீ வேதம் வாசிக்கிறாய், ஜெபம் பண்ணுகிறாய், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய், ஆனால் நீ பொய் சொல்லுகிறாய், இதுதான் குற்றப்படுத்துகிறாய். இப்படி யாராவது சொன்னால் அவர்கள் பிசாசு பிடித்தவர்கள் என்பதை நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள், இவர்கள் வேதம் வாசிக்க மாட்டார்கள், இவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேடி சுற்றி 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 வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களிடத்தில் ஏதாவது குற்றத்தை கண்டுபிடித்து அவர்களை குற்றப்படுத்த வேண்டும். இப்படி குற்றப்படுத்துகிற ஆவி உடையவர்கள் நிச்சயமாக அவர்கள் பிசாசின் ஆவியை உடையவர்களாக இருப்பார்கள். ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நீதிமானாக இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு மற்ற மனிதனிடத்தில் ஒரு குறை கண்டா அவன் தனியாக அழைத்து அவனுக்கு ஆலோசனை சொல்லுவான். இது இப்படி செய்யாத, இப்படி செய்தால் இது பாவம் என்றெல்லாம். மற்றவர்களுக்கு முன்பாக பகிரங்கமாக குற்றம் சாட்டி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி கேவலப்படுத்துகிறவர்கள் பிசாசின் ஆவி உடையவர்கள். பரிசுத்தாவியானவர், அசுத்தாவி, இந்த இரண்டுக்கு என்ன வேறுபாடு? வெளிப்படுத்தின விசேஷத்தை பாருங்க. பரிசுத்தாவியானவர் நல்ல காரியங்களை சொல்வார். உன்னிடத்தில் இதெல்லாம் இருக்கிறது, இதையெல்லாம் நான் விரும்புகிறேன், இதெல்லாம் உன்னிடத்தில் உண்டு, ஆனாலும் ஒரு குறை உண்டு, ஆதியிலே இருந்த அன்பை விட்டாய், உன்னிடத்தில் பரிசுத்தம் குறைவாக இருக்கிறது. இப்படியெல்லாம் சொன்னால் அது பரிசுத்த ஆவி சொல்கிறார், நல்ல ஊழியக்காரர்கள் சொல்கிறார்கள், தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இது எதையுமே சொல்லாமல் என்ன கஷ்டம், என்ன குற்றம் இருக்கிறது என்று பார்த்து இல்லாததெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது குற்றப்படுத்துகிற பிசாசுடைய ஆவியுடைய ஜனங்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் சங்கீதம் 94:21 சொல்கிறது. நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள், குற்றமில்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார். அந்த ரத்தத்துல அந்த ஒரு ரத்தப்பழி ஏற்படுத்துவது, குற்றம் இருக்காது, ஆனால் குற்றத்தை கண்டுபிடித்து ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லக்கூடியவர்கள் இந்த பிசாசுடைய ஆவி உடையவர்கள். அடுத்து ஏசாயா 29:21 சொல்கிறது, ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கிறதா, அந்த வார்த்தையை
வைத்து அந்த வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தார்கள். ஏதாவது அவருடைய வார்த்தையிலே, அவருடைய பிரசங்கத்திலே, அவருடைய காரியங்களிலே குற்றப்படுத்தலாமே என்று சொல்லி எப்படியெல்லாமோ சுற்றி கொண்டிருந்தார்கள். காரணம், பிசாசு அந்த மனிதர்களிடத்திலே புகுந்து கொண்டு எப்படியாவது அவரை குற்றப்படுத்த வேண்டும், எப்படியாவது அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று பல இடங்களிலே அவன் வகை தேடி சுற்றித் திரிந்தான். இப்படி நியாய வாசலிலே தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைக்கிறார். ஏதாவது குற்றம் குறைகளை நாம் சொன்னால், அது தேவன் சில நேரத்திலே நமக்கு பரிசுத்தாவினர் சொல்வார், இவனிடத்திலே இந்த காரியம் உண்டு, அதை பற்றி நீ அவனுக்கு சொல்லு என்று. அது ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், அவனிடத்திலே அவர் வைத்திருக்கிறதான ஒரு அன்பின் நிமித்தம் சொல்லுவார். ஆனால் நாம் அதை சொன்னால் நம்மை அவர்கள் குற்றம் கண்டுபிடித்து நம்மிலே கண்ணி வைத்து நம்மை துரத்தி இப்படி ஒரு விதமான அக்கிரமம் செய்ய கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களெல்லாம் சங்கரிக்கப்படுவார்கள். நீதிமான்கள் எங்கிருக்கிறார்களோ அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை துரத்து என்று துரத்தி கொண்டே இருப்பார்கள். காரணம், அவர்களை பிசாசு துரத்தி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் அவர்கள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்களை இருக்க அந்த பிசாசு விடாது. சுற்றி கொண்டே இருப்பார்கள். வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட சில மனிதர்களை துரத்தி கொண்டே வருவார்கள். இது என்ன ஆவி என்று சொன்னால் பிசாசுடைய ஆவி. இவர்கள் எப்படி மற்றவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறார்களோ அப்படி இந்த ஆவி இவரிடத்தில் இருக்கிறதுனால அந்த ஆவி இவர்களை ஒரு இடத்துல இருக்க விடாது. இவர்களையும் துரத்தி கொண்டே இருக்கும்படியாக இவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். இங்கே போ, அங்கே போ, இங்க ஒரு 10 நாள் இருப்பார்கள், அங்கே இருந்து ஓடி போய் இன்னொரு இடத்துல ஒரு 10 நாள் இருப்பார்கள். இப்படி ஒரு நிலைவரம் இல்லாம ஒரு அலைகின்ற ஒரு ஆவி, மற்றவர்களை துன்பப்படுத்துகிற ஆவி, மற்றவர்களை சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற ஆவி, இப்படிப்பட்ட பொல்லாத ஆவி இவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமோ என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, குற்றப்படுத்த முடியாது. அது எப்படி குற்றப்படுத்தினாலும் அதை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்த முடியும். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கூட குற்றப்படுத்த முயன்றார்கள். அப்படி முயலும் பொழுது அவரிடத்தில் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே குற்றம் கண்டுபிடித்த ஜனங்கள் அவருக்கு அவர் மேலே பிரியம் வைத்து அவரை பின்பற்றி வருகிற நம்மை குற்றப்படுத்தாமல் இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட பார்த்தா தானியேலை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று முகாந்திரம் தேடினார்கள். ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்கள் கூடவில்லை. அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால அவன் மேலே சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவே இல்லை. தானியேல் 6 அதிகாரம் 4 வசனம் இப்படி கூறுகிறது. அவனை எந்த வகையிலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஏனென்றால் அவன் மிகுந்த நீதியுள்ளவனாக உண்மையுள்ளவனாக இருந்தான். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மனுஷர் அவனுடைய தேவனுடைய விஷயத்துல தான் நாம் அவனை குற்றப்படுத்த முடியும். அப்படி குற்றப்படுத்துகிற முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றின் மூலமாகவும் அவனை குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க நம்மாலே முடியாது என்று தானியேல் 6 அதிகாரம் 5 வசனம். இது போல நம்மிடத்துல எந்த குற்றமும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். எந்த குற்றத்தையும் நம்மிட சுமத்த முடியாது. எல்லா வகையிலும் நாம் சுத்தமாக இருக்கிறோம். நீதியோடு நியாயத்தோடு தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாக இருந்தா இப்படித்தான் சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி, நீ இப்படி பொய் சொல்லுகிறாய், பொய் சொல்லலாமா, நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய், நீ தேவனுடைய ஊழியம் செய்கிறாய், நீ ஆலயத்துக்கு போகிறாய், ஜெபிக்கிறாய், வேதம் வாசிக்கிறாய் என்று தேவனை தூஷிக்கிற ஆவி நம்மை தூஷிக்கும்.
இது நமக்கு விரோதமாக சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய தேவனையே குற்றப்படுத்தக்கூடிய, தேவனை தூஷிக்கக்கூடிய, தேவனை வணங்குகிற நம்மை தூஷிக்கக்கூடிய பொல்லாத பிசாசின் ஆவி. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ வேதம் வாசிக்கிறாய், நீ பொய் சொல்கிறாய், நீ ஜெபிக்கிறாய், பொய் சொல்கிறாய் என்று சொல்லி பொய்யாய் நம்ம மேலே குற்றம் சுமத்தினால் அது பொய்யனும் பொய்க்கு பிதாவாகிய பிசாசின் ஆவியை உடையவர்கள் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்க. சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசி நியாயப்பிரமாணத்தையே குற்றப்படுத்துகிறான். அப்படி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்தினா நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாக இருக்காமல் அதற்கே நியாயாதிபதியாக இருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? உன் சகோதரனை உன் இருதயத்திலும் பகையாதிருப்பாயாக. அப்படியானால் சகோதரனுக்கு விரோதமாக குற்றப்படுத்தி அவனை பேசும் பொழுது அவன் தன்னுடைய சொந்த சகோதரன் அவனை அவன் குற்றப்படுத்தும் பொழுது தன்னையே குற்றப்படுத்துகிறது தான் அது. ஏனென்றால் சகோதரனுடைய ரத்தமும் இவனுடைய ரத்தமும் ஒன்றுதான். அதே போல சொந்த மாம்சத்தை பகைக்கிற ஆவி என்று சொல்லுகிறோம். ஆதாம் ஏவாள் பார்க்கும் பொழுது இருவரும் ஒரே மாம்சமாய் இருந்தார்கள். ஆனால் பிசாசு அவர்களுக்குள்ளே ஒரு தவறை கொண்டு வந்து போட்டுவிட்டான். கீழ்ப்படியாமை என்ற அந்த ஒரு பொல்லாத சுபாவம் அவர்களுள்ளே வந்து பிசாசின் சுபாவம் வந்ததுனால இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்று சொன்ன அதே வாயில தவறு செய்த பிறகு ஏவாள் தவறு செய்து விட்டால் காரணம் நானும் அதனால தவறு செய்து விட்டேன். அதற்கு காரணம் தேவரீர் தந்த என்னோடு கூட இருக்கும்படியாக தேவரீர் தந்த ஸ்திரீயானவர் கொடுத்தால் நான் புசித்தேன் என்று தேவனையே குற்றப்படுத்தி விட்டான். இதுதான் குற்றப்படுத்துகிற பிசாசு அவனுக்கு உள்ளே வந்து விட்டான் என்பதை அதில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து இப்படி நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர், ரட்சிக்கிறவர், ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். இப்படி இருக்கும்போது மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? நாம் யாரையும் குற்றப்படுத்த நமக்கு தகுதியே இல்லை. நாம் யாரையும் குற்றப்படுத்தவே கூடாது. குற்றப்படுத்துகிறது பிசாசனுடைய சுபாவங்கள்ல பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. எனவே குற்றப்படுத்துகிறதை நாம் தவிர்க்க வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். துணிச்சல்காரராகவும் அகங்காரிகளாகவும் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. யாரெல்லாம் இப்படி குற்றப்படுத்துகிறார்கள் என்று சொன்னா, இச்சையோடு கூட மாம்சத்தின்படி நடந்து கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவர்கள், துணிகரக்காரராக அகங்காரிகளாக இருக்கிறவர்கள், இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்க பயப்படாதவர்கள். அதனாலே இப்படி செய்கிறவர்கள் பிசாசின் ஆவி உடையவர்கள். அதே நேரத்தில் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்களாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை கடினமாய் தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்கள். இப்ப தேவதூதர்கள் முதலாக கர்த்தருக்கு முன்பாக இப்படிப்பட்டவர்களை தூஷிக்க மாட்டார்கள் என்றால் தேவதூதர்களுக்குள்ளே தெய்வ பயம் இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தேவதூதர்கள். நாமும் கூட தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனால தேவ புத்திரராக இருக்கிறோம். அதனால நாமும் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. தேவதூதர்கள் கூட குற்றப்படுத்த மாட்டார்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறவர்கள். நாம இருந்தாலும் தேவதூதர்களாக இருந்தாலும் மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டோம். தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிசாசின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் தூஷிப்பார்கள், குற்றப்படுத்துவார்கள், சண்டைக்கு வருவார்கள்.
இப்படி பலவிதமான பிசாசினுடைய கீழ்த்தரமான புத்திகள் எல்லாம் அவருக்கு இருக்கும். பெரிய படிப்பாளிகளாக இருப்பார்கள், பெரிய பதவியில் இருப்பார்கள். ஆனால் பாவம் அவர்கள் பிசாசின் ஆவியை பிடித்தவர்களாக இருக்கிறதுனால நிலையில்லாமல் அலைந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்தால் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கும். நிலையில்லாமல் அலைந்து திரிந்து பிசாசைப்போடு திரிந்து கொண்டிருப்பார்கள். எங்கே யார் மீது சண்டைக்கு வரலாம், யாரை குற்றப்படுத்தலாம், யாரோடு கூட போராடலாம் என்று சொல்லி மிகவும் தங்களையே கேவலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஜனங்களாக இருப்பார்கள். இப்படி பார்க்கும் பொழுது பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தருனை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் என்று யூதா 1:9 கூறுகிறது. மிகாவேல் பிரதான தூதன். அதனாலே அவன் பிசாசோடு தர்க்கித்து பேசின பொழுது தூஷணமாய் குற்றப்படுத்த துணியவில்லை. காரணம், அந்த தேவதூதன் தேவனை ஏற்றுக்கொண்டவன், நீதி உள்ளவன், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட தேவபுத்திரன். தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனை கொண்டவர்கள். வசனம் என்பது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வசனம். அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் இருந்தவராகத்தான் இயேசு என்ற நாமத்தில் அவர் வெளிப்பட்டார். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகி அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்த மாட்டார்கள், தூஷிக்க மாட்டார்கள், சண்டையிட மாட்டார்கள். இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவருடைய சீஷரிலே சிலர் கழுவாத கைகளை, அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஒரு சின்ன சின்ன காரியம்தான். அந்த காரியத்திலே எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்ததாக மார்க் 7:2 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே வேத பாரகர், பரிசேயர் அவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவாரா என்று பார்த்து கொண்டே இருந்து நோக்கமாக இருந்தார்கள். அப்படி அவர் ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கும்படி ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, அப்பொழுது அதற்கு அவர் சரியான பதிலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். உங்களிலே ஒருவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்து அது குழியிலே விழுந்து போனால் ஓய்வு நாளிலே அதை தூக்காமல் இருப்பீர்களா? அப்படியே இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தப்படுத்துவது எந்த வகையிலே அதை குற்றப்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டார். அதற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. அப்படி அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். அதுபோல அவரை சிலுவையிலே அறைவதற்காக அவரை கொண்டு செல்லும் போது கூட அவருக்கு எந்த குற்றம் அவரிடத்தில் காணவில்லை என்று லூக்கா 23:22 கூறுகிறது. இப்படி குற்றம் கண்டுபிடிக்க கூடியவனாக இருக்கிறவன் பிசாசு. இங்கே பிலாத்தை பற்றி சொல்லும் பொழுது அவன் நீதிமானாக இருந்தான். அவனுடைய மனைவி சொல்கிறாள், இந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம், இவரை குறித்து இவராலே நான் பல ராத்திரி முழுவதுமாக தூங்காமல் அவஸ்தைப்பட்டேன் என்றெல்லாம் அவள் சொல்கிறார். இப்படி நீதிமானாய் இருக்கிற ஒருவன் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. நீதி இல்லாமல் பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறவன் நிச்சயமாக அவன் குற்றப்படுத்துவான், குறை சொல்லுவான், சண்டை போடுவான், பலவிதமான பொல்லாத காரியங்கள், பிசாசின் சுபாவங்கள் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் அவன் செய்வான். இதுதான் இதுல இந்த வசனத்துல இந்த செய்தியில இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே இப்படிப்பட்ட பொல்லாத ஆவியுடைய ஜனங்களுக்கு விலகி நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, குற்றப்படுத்துகிற ஆவி பிசாசினுடைய ஆவி என்பதை அறிந்து கொண்டோம். நாங்கள் குற்றப்படுத்தாதபடி பிசாசின் ஆவி இல்லாதவர்களாக, நாங்கள் நீதியுள்ளவர்களாக, உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வருகையில காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.